எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்து மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுது உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடல் வீழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், செந்தில் வேலவனே. ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அருளிடும் மனதிலும் ஏறுமுகம். நான் அரியமாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நாம இன்றைய வீடியோ பதிவில் நான் நேற்றே சொன்னது போல தான் இன்றுமே திருச்செந்தூர் முருகன் நிகழ்த்திய அற்புதம் தான். இதில் உங்களுக்கு வேற விதமான ஒரு பயனுள்ள தகவல் இருக்குது. இதை கேட்டால் நிச்சயமாக அடுத்த முறை நான் கோவிலுக்கு போனால் நான் இதை செய்தே தீருவேன் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு உறுதியுமே நீங்கள் எடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தகவலுமே இந்த பதிவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதே சமயம் திருச்செந்தூர் மண்ணை நாம நினைச்சா மிதிக்க முடியுமா? அவர் நினைச்சா மட்டும்தான் நம்முடைய காலடி தடமும் அதில் பதியும். அதே சமயம் எந்த நேரத்தில் உனக்கான தரிசனம் இருக்குன்றதையும் அவர் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்றது நிதர்சனமான உண்மைகளோட இந்த பதிவானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால பதிவை முழுமையாக பாருங்க. திருச்செந்தூர் முருகன் நிகழ்த்தி அற்புதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கோட்டீஸ்வரி சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் இது. சகோதரி ஃபோன் பண்ணி ஏலக்காய் மாலை ஒன்று ஆர்டர் கொடுக்கணும் சகோதரி, என்னுடைய கணவர் திருச்செந்தூர் போகிறாங்க, அதனால் கொடுத்து அனுப்பணும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய மாலைலாம் எங்களால் வாங்கி கொண்டு போக முடியாது, ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. தாராளமாக கொண்டு போகலாமா, நம்மளால என்ன முடியுது அதை வாங்கி கொண்டு போனாலே ஐயன் வாங்கிப்பாரு, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்கிறீங்க, உங்களால் முடிஞ்சது என்னவோ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பழனி முருகனுக்கு நம்ம செய்திருந்தோம் பாருங்க. அந்த மாலை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு மாலையாயிருச்சு. முதல்ல அந்த டிசைனில் நாங்கள் ஒன்று தான் பண்ணோம். அதுக்கப்புறம் பல ஆர்டர்கள் வர ஆரம்பிச்சது. பழனி அடிக்க நிறைய தடவை அந்த மாலை நிறைய மக்கள் வாங்கிட்டு போனாங்க. அதே போல் திருச்செந்தூர் முருகனுக்கு இந்த மாலை சரியாக இருக்குமா அப்படின்னா சரின்னு ஓகே ஆர்டர் கொடுத்தாச்சு. மாலையும் நான் அனுப்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மாலையை வாங்கியாச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க கணவர் மட்டும், அதாவது ஒரு 3 நாள் டூர் போல் எல்லா கோவில்களுக்கும் போயிட்டு வர மாதிரி 3 நாள் டூர் போல் இருக்குங்க. அதுதான் அவங்க கணவர் போகிறதா இருந்திருக்கு. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டார். இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. என்னங்க நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் இது மாதிரி மாலையெல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருக்கேன், இது மாதிரி கிளம்புறேன்னு சொல்லிட்டு நிற்கக்கூடாது, நீங்கள் மட்டுமாவது எப்படின்னா போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டாரு. இவங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போகுது. அதுக்கப்புறம் இவங்க சாயந்தரமாக திரும்ப பேசுகிறாங்க. ஏங்க இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, நம்ம எல்லாரும் சேர்ந்து போனால் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் மட்டும் தனியாக போக ஒரு மாதிரி இருக்குன்னா சொல்லுங்கள், நானும் வரேன், நம்ம குடும்பத்தோடு போயிட்டு வந்துடுவோமே, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எல்லாருக்கும் அமையாதுங்க அப்படின்றாங்க. இவர் ஒரு ஆளுக்கே 3000க்கு மேலே ஆகுது. அதாவது 2 குழந்தைங்களும் இருக்காங்க. நம்ம எல்லாரும் போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேலே செலவாகும், நம்மக்கிட்ட எங்கே இருக்குது பணம், நம்மளால இப்போதைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சகோதரிக்கு மனசே இல்லை. இவங்க 2 பேருக்கும் சரியான சண்டை. ஒன்று நீங்களாவது போங்க, இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம், இந்த மாதிரி போகிறேன்னு சொல்லிட்டு போகாமல் நிற்கக்கூடாது, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எப்போவுமே அமையாதுங்க, எல்லா கோயிலுக்கும் ஒரு 3 நாள் போயிட்டு வரன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இவங்க எவ்வளவோ சொல்கிறாங்க. அவர் இப்போதைக்கு போக முடியாது, வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டார். இவங்க மனசு ரொம்ப நொந்து போயிட்டாங்க. ஒரே அழுதுட்டு அப்போ ஒரு நிமிஷம் சகோதரி யோசிச்சு பார்க்குறாங்க. என்னன்னா குருவருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம போய் குருவுடைய காலை பிடிப்போம் அப்படின்ட்டு அருணகிரிநாதர், பாம்பன் ஐயா, சாயப்பா, அப்புறம் மகாபெரிவா, கனகமுட்டி சித்தர் அப்படின்னு இவங்க எல்லா குருமாரையும் இவங்க வழிபாடு செய்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, எல்லா குருமார்களுடைய காலில் போய் விடுற மாதிரி எனக்கு இதெல்லாம் தெரியாது, எப்படியாவது நான் திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்தே ஆகணும், உங்களோட அருள் இருந்தாலே எனக்கு முருகனோட அருள் கிடைக்கும்ல, எப்படியாவது என் கணவரோட மனசை மாற்றி நாங்கள் போகிறதுக்கு உண்டான ஒரு வழியை பண்ணணும் குருவே அப்படின்னு சொல்லிட்டு குருவே சரணம் அப்படின்ற மாதிரி குருமார்களை இவங்க சரணாகதி அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க என்ன ஆகுதுன்னா ஒரு 2 நாள் ஆகுது. இவங்க 2 கணவன் மனைவி 2 பேர் பேச்சுவார்த்தையில் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்படியே போகுது. கரெக்டாக திங்கக்கிழமை அன்னைக்கு 2 மணிக்கு போல் வண்டி கிளம்புது, பஸ் கிளம்புதுங்க. 11 மணி வரைக்கும் எந்த ரிசல்ட்டும் இல்லை, எதுவுமே அவர் சொல்லலை. இவங்க உள்ளே போகிறாங்க, வெளியே வராங்க, உள்ளே போகிறாங்க வராங்க, அவரை பார்க்குறாங்க, எதுவுமே பதில் சொல்லலை. வண்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகுது. ஒரு மாதிரி ரொம்ப மன வருத்தத்திலே இருக்கிறாங்க. என்ன முருகா அவ்வளோதானா, நீ என்னை கூப்பிடலையா, நான் வரமாட்டேனா அப்படின்னு ஒரு மாதிரி மன வருத்தத்திலே இவங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஆயிடுச்சு. திடீர்னு வெளியே போன அவர் வராரு. சரி கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. இல்லை நம்ம எல்லாரும் கிளம்புங்க, திருச்செந்தூர் போகலாம், 2 மணிக்கு வண்டி எடுக்கிறாங்களாம், சீக்கிரமாக துணியெல்லாம் எடுத்து வை, இவங்க பெரிய பிள்ளைய ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க போல், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு பையனை கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ சின்ன பிள்ளைய கிளப்பு, நம்ம போகலாம் அப்படின்றாரு.
இவங்களுக்கு எப்படி இருக்கும்ல, ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாமல் ஐ லவ் யூ முருகா, ஐ லவ் யூ முருகா, என்னை கூப்பிட்டுட்ட, நீ என்னை திருச்செந்தூருக்கு எனக்கு கூப்பிட்டுட்ட அப்படின்னு வந்து ஒரே சத்தமா. அப்போ அவங்க கணவர் சொன்னாராம், கூட்டிகிட்டு போகிறது நான், ஐ லவ் யூ வந்து உங்கள் முருகனுக்கா அப்படின்னு கேட்டாராம். நிஜமா நீங்கள் வந்து கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் வந்து குருக்கிட்டையும் முருகர்கிட்டையும் அழுதுகிட்டே இருந்தேன், ஏன் நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டீங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. சரி சீக்கிரம் கிளப்பு, நான் பையனை கூட்டிகிட்டு வரேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளம்பலாம் அப்படின்னாராம். ரொம்ப சந்தோஷத்தோட அறக்க பறக்க துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மறக்காமல் ஏலக்காய் மாலையும் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் திங்கக்கிழமைக்கு ஒரு 2 மணி போல் பஸ்ஸில் கிளம்பி திருச்செந்தூர் போகிறாங்க. இவங்க செவ்வாய்க்கிழமை காலையில் தான் சாமியை பார்க்குறதா தரிசனம் வந்து இவங்க போயிருக்காங்க. சரியான கூட்டம். செவ்வாய்க்கிழமைனா சொல்லவா வேணும். இப்போ எல்லா நாளும் கூட்டம்னா வியாழக்கிழமை அதுக்கு மேலே இருக்குது, செவ்வாய்க்கிழமை இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டம் வருஷம் அப்படி நிற்குது. இவங்க வந்து காலையில் சாப்பிடவும் இல்லை, எப்படியாவது சாமியை பார்த்துட்டு வந்தால் சாப்பிடணும்னு இவங்க நினைக்கிறாங்க. சரின்னு குழந்தைங்கள எல்லாரும், குழந்தை வந்து 2 வயசு குழந்தை, ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான், இன்னொரு பையன் ஒன்று. இவங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி இவங்க வரிசையில் போய் நின்னாச்சு. கையில் வந்து எல்லா சகோதரிகளும் இப்போ வந்து புத்தகத்தோடு போய் வரிசையில் நின்றுறீங்களா, ரொம்ப நல்ல பழக்கம், அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமும் கூட. ஏன்னா சகோதரி வந்து வேல்மாறல் சஷ்டி கவசம் அப்படின்னு கையில் புத்தகத்தோடு தான் இவங்க வரிசையில் போய் நிற்கிறாங்க. இப்போ தான் வந்து அங்கங்கே ஒரு இடத்துல வந்து கூண்டு போல் அடைச்செல்லாம் அவங்க கொண்டு போய் விடுறாங்க இல்லையா, அதனால் எவ்வளோ முடியுதோ சஷ்டி கவசம் வந்து ஒரு 3 முறை அவங்க பாராயணம் செய்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு நிற்க முடியல, அவ்வளோ வரிசையிலே வந்து எப்படியாவது ஐயனை பார்த்துடணும். ஐயனுக்கு வந்து என்னென்னா இவங்க கொண்டு போகிற இந்த மாலையை போடும்போது ஐயனோட முகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரே ஆசை, சந்தோஷம். ஏன்னா கணவர் மட்டும்தான் திருச்செந்தூருக்கு வரா மாதிரி இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு கடவுள் செயலால் வந்து குடும்பத்தோடு வந்து ஐயனை பார்க்குற ஒரு பாக்கியம், அதுவும் செவ்வாய்க்கிழமைக்கு வரிசையில் நிற்கிறாங்க. முடிஞ்சால் செவ்வாய் உரையில் பார்த்தா நல்லது, அதாவது 1 to 2 செவ்வாய் உரையில் முருகனை பார்த்தா கொடுத்து வச்சுருக்கணும். நமக்கு அந்த பாக்கியெல்லாம் இல்லை, ஏன்னா எவ்வளோ வரிசை நிற்குது, நம்மளே 3 மணிக்கு வருமா 4 மணிக்கு வருமா வரிசையில் நின்றுட்டு அப்படின்னு தெரியல. அந்த ஆசைலாம் நமக்கு வேண்டாம். ஏதோ இன்றைக்கி வந்து நமக்கு பார்க்குற பாக்கியம் கிடச்சி நம்ம வந்து சாமியை பார்த்தாலே சந்தோஷம்னு இவங்க வரிசையில் நின்றுட்டு சஷ்டி கவசம் 3 முறை படித்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வருஷம் வந்து இன்னும் போகிற மாதிரியே தெரியல, அப்படியே எல்லாருமே வந்து அப்படியே ஸ்தம்பித்து நின்ன மாதிரி இருக்குது, வேர்த்து கொட்டுது. ஒரு பக்கம் முருகா முருகான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவங்களுக்கு வந்து விநாயகராக படிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. பிள்ளையாரப்பா எப்படியாவது சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக வெளியே வந்துடணும், குழந்தை வந்து ரொம்ப சிரிங்கிட்டே இருக்கான், எப்படியோ கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருக்கான், அவன் தூங்குறதுக்குள்ளேயே சாமி கிட்ட போகிற வரையும் அவன் தூங்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு இவங்க விநாயகராகவல் படிக்கிறாங்க. 2 தடவை விநாயகராகவல் படித்து முடிச்சிட்டாங்க. படித்து முடித்த உடனே தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அழறான் கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு குழந்தை வந்து வீல்னு அழுது. அந்த ஒரு மாதிரி கொமைச்சலாக இருக்கும் இல்லையா, அது பசி வர ஒரு பக்கம், குழந்தை அழுக வந்து இவங்களால சமாளிக்கவே முடியல. அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, வரிசையில் நின்றுட்டு இருக்கிறவங்களாம் பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அம்மா நான் கொஞ்சம் வழி விடுறேன், நீ முன்னாடி போயிடு, நீ சாமியை பார்த்துட்டு சீக்கிரம் குழந்தைய கூட்டிகிட்டு வெளியே போயிடு, ஏதாவது சாப்பிட வாங்கி கொடு, நாங்கள் உங்களுக்கு வழி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக விலகுறாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்த குழந்தை எப்படி எழுந்து அழுதானே தெரியல, இவங்களுக்கு அப்படி ஒரு அழ. இவங்க வழிவிட கரெக்டாக 1:30 மணிக்கெலாம் சாமி கிட்ட போய் நிற்கிறாங்க. அதாவது 1 to 2 செவ்வாய் ஓரையில் நிற்கிறாங்க. இப்போ நான் இந்த பதிவு எடுக்கிறது 1:30 மணி செவ்வாய் ஓரையில் தான் எடுக்கிறேன். என்னன்னா இவங்க வந்து கொஞ்சமாக எதிர்பார்க்கவே இல்லை. அழகாக இவங்க சாமி கிட்ட போயிட்டு அந்த டைம் பார்க்குறாங்க 1:30 மணி. முருகா நான் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நான் உன்னை பார்ப்பேன்னு கொஞ்சமாக எதிர்பார்க்கல, ஆனால் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்த குழந்தை எப்படி எழுந்து அழுதான், என்ன நடந்தது இவங்களுக்கு ஒன்றும் புரியல. கிட்ட போயாச்சுங்க. போனதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து மாலை வச்சுட்டு இருந்தாங்களே, அப்போ வந்து ஒரு சாமியக்கிட்ட இவங்க வந்து ஐயர்கிட்ட கொடுக்குறாங்க. மாலையை வந்து ஐயனுக்கு போட்டுருங்க அப்படின்றாங்க. என்னம்மா இது அப்படின்றாங்க. இது வந்து ஏலக்காய் மாலை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவர் எடுத்து பார்த்துட்டு கையிலே வச்சுக்கிட்டார். இல்லை சாமி, நீங்கள் வந்து நான் இப்படி நிற்கும் போதே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த அழகை பார்த்துட்டு போயிடுவேனே, போடுங்களேன் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு போய் மாலையை போடுறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சகோதரி, நான் சொன்னால் நம்புவீங்களா மாட்டிங்களான்னு தெரில, அந்த மாலையை போடுற வரைக்கும் அவருடைய முகம் வேற மாதிரி இருந்தது. அந்த மாலையை போட்டதுக்கப்புறம் அவருடைய முகம் அப்படியே சிரிச்ச முகமாக என் கண்ணுக்குள்ளேயே நிற்குது. இந்த அழகை பார்க்கறதுக்காக தான் என்னை வந்து ஐயன் வர சொன்னாரான்ற மாதிரி அந்த மாலையை அவ்வளோ அழகாக அவர் ஏற்றுக்கிட்டு அப்படி சிரிச்ச முகத்தோட சகோதரிக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் வந்து கொடுத்துருக்காரு. மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவு, சந்தோஷம். செவ்வாய் ஓரையில் இப்படி ஒரு தரிசனம் கிடைக்கணுன்றது வந்து நம்ம நினச்சா பார்த்துட முடியுமா? என்னதான் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்துட்டு போனாலும் ஐயனே அழைத்து அந்த நேரத்தில் நமக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறாருன்னா எவ்வளோ ஒரு பாக்கியம் செய்திருக்கணும்ல. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏலக்காய் மாலையை ரொம்ப ரொம்ப விரும்பி அவர் ஏற்றுக்கிறாரு. நீங்கள் எங்கிட்ட தான் வாங்கணுன்றதுக்காக கூட நான் சொல்லலை, நீங்கள் வெளியே எங்கே வாங்கினாலும் சரி, இல்லை உங்கள் கையாலேயே ஒரு 11 ஏலக்காய் 21 ஏலக்காய்னு
கோர்த்து நீங்கள் கொண்டு போய் சாத்தினாலும் சரிங்க, அவர் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கிறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாலையில் ஏலக்காய் மாலையும் ஒரு மாலை அப்படின்னு நிதர்சனமாக நம்ம எல்லாருக்குமே தெரியுது. சகோதரி சொன்னதா அதான் முகம் அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு அப்படின்னாங்க. அவ்வளோ சந்தோஷத்தோட முருகரை பார்த்துட்டு இவங்க வெளியே வராங்க. அடுத்தது ஈஸ்வரன் பார்க்கணும், வள்ளியம்மா பார்க்கணும்ல. அவ்வளோ அழகாக சாமியை பார்த்துட்டு வராங்க. யாருக்குமே அங்கே வந்திருந்த யாருக்குமே பன்னீர் விபூதி கிடைக்கவே இல்லையா. சகோதரிக்கு இவங்க உள்ள அங்கே போன உடனே ஒரு ஐயர் ஓடி அம்மா வாமா பிரசாதம் வாங்கிக்கோமான்னு சொல்லி இவங்க கையில் பன்னீர் விபூதி, அதுக்கப்புறம் உள்ள வச்சு மூலஸ்தானத்தில் வச்சிருந்த விபூதி எல்லாமே எடுத்து இவங்களுக்கு கொடுத்தாங்களாம். அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு. இதெல்லாம் எனக்கு கிடைச்சதே இல்லை, இதான் முதல் முறையாக வான்னு சொல்லி கூப்பிட்டு எனக்கு கொடுத்தாரு. நீ எப்போ வருவேன்னு காத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது அவங்க சொன்னது அப்படின்ற மாதிரி எல்லாம் வாங்கிட்டு இப்போ வெளியே வராங்க. அடுத்தது வள்ளி குகைக்கு போனோம், வள்ளியம்மாவை பார்க்கணும் இல்லையா, அதனால அங்கே வராங்க. இவங்க சகோதரிக்கு எப்போ எந்த திருக்கோவிலுக்கு போனாலும் ஒரு அற்புதமான ஒரு செயலை செய்வாங்க. அது என்னன்னா, சகோதரி எந்த திருக்கோவிலுக்கு போனாலுமே நம்மளால முடிஞ்சது என்ன பண்ணுவோம், உண்டியில் ஏதாவது ஒரு காணிக்கையாக போடுவோம், இல்லை ஏதாவது ஒரு பொருள் அரிசியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்னதானத்துக்கு இந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் கொடுப்போம் இல்லையா. ஆனால் சகோதரியால் இதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான பண வசதி இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய உடல் உழைப்பே அந்த கோயிலுக்கு கொடுக்கலாம் இல்லையா. அதனால எந்த திருக்கோயிலுக்கு போனாலும் அவங்களால முடிஞ்ச இறைப்பணி, அதாவது தொண்டு அவங்க செய்யறது அவங்களோட பெரிய வழக்கமாக வச்சுருக்காங்க. அதனால் அங்கே வள்ளி கோகை கிட்ட போனதும் ஒரு அம்மா தொடப்பம் எடுத்து பெருக்கிட்டு இருக்காங்க போல. அம்மா நான் கொஞ்ச நேரம் பெருக்கட்டுமா, எனக்கு அந்த விளக்குமாறு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரிம்மா இந்தாம்மா அப்படின்னு கொடுக்குறாங்க. இவங்க அங்கே நிறைய கோழிகள்லாம் இருந்துச்சான். அந்த இடம் அதெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அப்போ ஒரு அம்மா சொல்கிறாங்களா, வள்ளித்தாயாரை கொஞ்சம் சுத்தம் செய்யணுமா, வரியான்னு கேட்குறாங்க. வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனால் வள்ளியம்மா அப்படியே பக்கத்தில் நம்ம சாமியை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு ஒன்று, சுத்தம் செய்கிற இடம்னு போகும்போது இன்னும் கொஞ்சம் கிட்ட நெருக்கத்தில் பார்க்கலாம்ல. அவங்க சொல்லுறது என்னென்னா, வள்ளியம்மா அப்படியே கட்டி பிடிச்சிக்கலாம் போல இருந்தது. அவ்வளோ அழகாக வள்ளித்தாயார் அங்கே இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தாங்க. எனக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது அப்படின்னாங்க. அதோட அங்கே இருக்கக்கூடிய அந்த இடமெல்லாம் சுத்தம் செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அது எல்லாம் சுத்தம் செய்துட்டு வந்திருக்காங்க. மனசு அப்படி ஒரு நிறைவு, அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்பவுமே சகோதரி சொன்னது போல தான், நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா இந்த மாதிரி நம்மளால முடிஞ்சால் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். முடியாத பட்சத்தில் நம்மளோட உடல் உழைப்பை திருப்பணிக்காக வேண்டி நம்மளால முடிஞ்சது என்னவோ, நம்ம வீட்டை எப்படி நம்ம சுத்தமாக வச்சுப்போமோ அதே போல் நம்ம போகக்கூடிய கோவிலையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. சகோதரி சொன்னது போல நம்மளால முடிஞ்ச உதவி, திருப்பணிக்காக வேண்டி கோவில்களுக்கு போறீங்க அப்படின்னா உங்களால முடிஞ்சது என்னவோ அதை செய்துட்டு வாங்க. நிச்சயமா அதுவுமே மிக சிறந்த ஒரு இறைப்பணியில சேரும். இதுதான் நாம ஒன்று நினைச்சோம் அப்படின்னா கடவுள் ஒன்று நினைக்கிறாரு அப்படின்றதுக்கேற்ற மாதிரி ஒரு அற்புதமான தரிசனம் திருச்செந்தூர் முருகன் சகோதரிக்கு கொடுத்திருந்தார். அதே போல சகோதரி நம்ம சேனல்ல வரக்கூடிய நிறைய வழிபாட்டு முறையை அவங்க எடுத்து செய்யறாங்க. அது போல அவங்களுக்கு காமாட்சி அம்மன் பூஜை எடுத்து செய்யணும்னு ரொம்ப ஆசை அவங்களுக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6-7 வாரம் வரையும் அவங்க செய்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீடு, கிச்சன்லேயே தான் பூஜை அறை இருக்கும். வீட்டில் 2 வயசு குழந்தை வர இருக்கான்னு நான் சொன்னேன் இல்லையா. ஒவ்வொரு முறையும் விளக்கேற்றி வச்சுட்டு அவங்க இப்படி திரும்புறதுக்குள்ள அவங்க ஓடிப்போய் அங்கே ஏதாவது ஒரு வேலை பார்த்து வச்சுட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவர் எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பாராம். விளக்கு இத்தனை ஏற்றி வைக்கிறேன், அவன் ஓடி போய் எல்லாம் கை வச்சு கையை சுட்டுக்க போகிறான், நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்களாம். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. என்னென்னா, நாம் எதுக்காக வேண்டிக்கிறோம்? நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும், கணவர் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும். இது இவ்வளோ கஷ்டமோ வீட்டு வேலையவும் இவ்வளவோ செய்துட்டு இவங்களுக்காக வேண்டிக்கிட்டு இந்த பூஜை முறையும் நம்ம எடுத்து செய்கிறோம். ஆனால் அசால்ட்டாக நேரடியாக எதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் நீ செய்கிறியோ தெரில, தேவையில்லாத வேலையெல்லாம் நீ செய்கிற அப்படின்னு சொல்லி தான் திட்டுறதுக்குனே ஒரு சிலர் இருப்பாங்க போல். இவங்களெல்லாம் எப்போ தான் அந்த கடவுள் மாற்ற போகிறாருன்னு எனக்கு தெரியல. அதே போல் சகோதரியும் கணவர் திட்டுறாரு, இந்த பூஜையெல்லாம் எடுத்து செய்கிற வேலை வச்சுக்காத, குழந்தை பாரு கையில் வச்சு சுட்டுக்கிட்டான் பாருன்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்டு குட்டிங்க இருக்குது பாருங்கள், போயிட்டு கரெக்டாக அந்த விளக்கில் கை வச்சு நல்லா கையில் கொஞ்சம் கொப்பளமே வந்துருச்சு. அதோட கணவர் திட்டினாருன்றதுனால அவங்க விளக்கு பூஜையே செய்யலை, எடுத்து எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டாங்க. ஏன்னா வேறு இடமும் இல்லை, கீழே தான் நம்ம விளக்கு ஏற்றி ஆகணும். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நம்ம அப்படி பண்ணவும் முடியல. சரின்னு அவங்க விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரம் பெரிய கேப்பே விழுந்துருச்சு, அந்த பூஜை செய்ய முடியல தொடர்ந்து. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம். அதே சமயம் சகோதரிகிட்ட காஞ்சி காமாட்சி அம்மன் சிலையோ ஃபோட்டோ எதுவும் கிடையாது. காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் இருக்குது. அதை மட்டுமே முன்னிறுத்தி இவங்க இந்த பூஜையை செய்துட்டு வந்திருக்காங்க. அப்போ சகோதரிக்கு அந்த பூஜையை செய்ய முடியாமல் ஆயிடுச்சா. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தினம் அபிராமி அந்த 2 பாடலையாவது எழுதிட்டு வருவோம். அம்மா ஏதோ ஃபோட்டோவோ சிலையோ ஏதோ ஒன்று வாங்கறதுக்கு உண்டான ஒரு வருமானமாவது அம்மா தரணும்னு நினச்சி தினமும் அபிராமி அந்த 2 பாடலை அவங்க எழுதிக்கிட்டு வராங்க. அதனுடைய பலனா இவங்க கணவர் பிரதோஷத்துக்கு அந்த மாதிரினா கோவிலில் அன்னதானம்லாம் செய்வாங்கள்ல, தண்ணி சமைக்கிறதுக்காக வேண்டி தண்ணியெல்லாம் வாங்கி தருவாராம்.
அதனால் வந்து அவங்க அந்த திருக்கோவிலில் வந்து ஒரு அருள் பரிசு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஈஸ்வரம், ஒரு பக்கம் ஆதி காமாட்சி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படம். அந்த படம் வந்து அவங்க கணவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு நாள் வந்து அழகாக அபிராமி வந்தாதி எழுதிட்டே இருக்கும்போது அவங்க கணவர் வீட்டுக்கு வந்து, இங்கே வர நம்ம கோவிலில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னன்னு பாரு அப்படின்றார். பார்த்தா ஆதி காமாட்சி வீட்டுக்கு வந்தாச்சு. அதாவது நீ ஒரு பூஜையை செய்துகிட்டே இருந்த, பாதியில் விட்டுட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறல, அதே சமயம் வந்து இவங்க தொடர்ந்து அபிராமி வந்தாதி வர எழுதிட்டு இருக்காங்க. அதனுடைய பலனா ஆதி காமாட்சி, அதுவும் ஐயனோட வந்து எவ்வளோ அழகாக ஒரு படமாக வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க பாருங்கள். அதாவது நீ திரும்பவும் இந்த பூஜை முறையை எடுத்து செய், எதற்காகவும் நீ வந்து தடைப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி விட்டுறாத, திரும்ப அந்த பூஜையை எடுத்து செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அம்மா வந்து ஐயனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. சகோதரிக்கிட்ட நான் அதான் சொன்னேன், எவ்வளோ தடைகள் வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு பூஜை எடுத்திங்கன்னா அதை நிறைவு பண்ண பாருங்கள், தடை வந்துருச்சுன்றதுனால பாதியிலே விட்டுறாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். சகோதரியும் பூஜை முறையை எடுத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்வாதாரமானது அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போவாங்க. நம்முடைய இறை வழிபாடை நம்ம தொடர்ந்து செய்துட்டு வந்தோம் அப்படின்னா குருவருளோடு சேர்ந்து திருவருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து நிதர்சனமாக அந்த பதிவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவானது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாளை என்ன நாள்? வியாழக்கிழமை இல்லையா? குரு ஷீரடி தெய்வத்தின் சத்தியவாக்கோடு சேர்ந்து சச்சரிதம் 2வது அத்தியாயம் வந்து நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். பாபா வந்து நமக்கு என்ன சொல்ல போகிறாரு அத்தியாயத்தில் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆவலோடு இருக்கேன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக வேண்டி. சரி, நாளைய பதிவில் வந்து நான் வந்து சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவணபவ. ஓம் சாய்ராம்.